ரட்சிக்கக்கூடிய ஆண்டவர், அவருடைய கிருபையால் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய ஆண்டவர், நம்மை காத்து வழிநடத்தக்கூடிய நண்பருடைய ஆண்டவர் இதோ நமக்கு முன்பாக வந்து கொண்டிருக்கிறார். அவரை தொடுகிற போது அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு மிகுதியாக இருக்கிறது என்பதை உணர்வோம். நம்மை மீட்டவர், மீட்கிறவர், மீட்க இருக்கிறவர், தனது இரத்தத்தால் நம்மை கழுவியவர். இதோ இந்த நண்பருடைய வழிகள் நம்மோடு வளம் வந்து கொண்டிருக்கிறார், நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அவரை தொடர்ந்து ஆராதித்து பாடுவோம். ரட்சித்தீரே கிருபையா, காத்தீரே தயவினா. ரட்சித்தீரே கிருபையா, காத்தீரே தயவினா. மீட்டீரே ரக்கத்தா, தூக்கிலே இரக்கத்தா. மீட்டீரே ரக்கத்தா, தூக்கிலே இரக்கத்தா. அன்பே தெய்வீக அன்பே, அன்பே தெய்வீக அன்பே. உம்மை என்மேல் ஊற்றினீரே, ஆராதிப்பேனா, 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 ஆராதிப்பேனா. தாயின் கருவிலே உருவான என்னடா திட்டுவேன் மயிராண்டி நான் என்ன உன்னை சொல்லிடும்டா எப்பொழுது உன் முகத்தை நேரில் காண்பேனோ, எப்போது உன் முகத்தை நேரில் காண்பேனோ. எண்ணமே 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 நிச்சயம் நோக்கி தொடர்கிறேன். ஆராதிப்பேனா, ஆராதிப்பேனா. சுகமளிக்கக்கூடியவரே, என்னை வழிநடத்தக்கூடியவரே, என்னுடைய கண்ணீரை காண்பவரே, கண்ணீரை துடைக்கக்கூடியவரே, என்னை ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனே, உம்மை ஆராதிப்பேன். என் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும், என் நோய்களை குணப்படுத்தும், என் மகனை ஆசீர்வதியும், என் மகனை ஆசீர்வதியும், நோய்வாய்ப்பட்ட அனைவருக்கும் சுகத்தையும் நலத்தையும் தரும் ஆண்டவரே. வாழ்நாளெல்லாம் மனமோடு மனமோடு உம்முடைய ஆசீர்வாதம் மிகுதியாக என்னதனம் செய்தேனோ தெரியலையே, எவ்வளவாய் துவங்கியே. தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே. அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே, அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே. மறப்பேனோ, மறந்து போவேனோ, மறப்பேனோ, போவேனோ, என்ன சொல்லி பாடினோம்.
வேகமாக பாடுவோம். வாயை திறந்து ஆண்டவரை உற்று நோக்கி வேகமாய் பாடுவோம். தொடர்ந்து நமக்கு புத்துயிரை கொடுத்து கொண்டிருக்கிற, நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற, நமது விண்ணப்ப கூக்குரலுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கிற நற்கருணை ஆண்டவரை தொடர்ந்து ஆராதித்து மாண்பிய கீதம் பாடி நம்முடைய வணக்கத்தையும் புகழ்ச்சியையும் ஆராதனையையும் வெளிப்படுத்துவோம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடலின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திருத்தமாகியவற்றின் தூய மறைமுறை வளர்க்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து வயல அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனின் சிறப்பு ஆசிரியரை மன்றாடுவோமாக. இரக்கமிகுந்த ஆண்டவரே, நீர் பூவுலகில் வாழ்ந்தபோது
உமது பிள்ளைகளாகி இவர்கள் மீது பொழிவீராக. உம் சமாதானமும் இரக்கமும் இவரது வீட்டில் இடம்பெறுவனவாக. சமாதானத்தின் தூதர்கள் இவர்களோடு இருப்பார்களாக. தீமைகள் எல்லாம் இவர்களை விட்டு நீங்குவனவாக. ஆண்டவரே, உமது திருப்பெயரின் மகிமை இவர்களிடம் விளங்கச் செய்யும். இவர்கள் வாழ்வையும் தொழிலையும் ஆசீர்வதியும். நீரே தூயவர், நீரே இரக்கமுள்ளவர். தந்தையோடும் தூய ஆவியானவரோடும் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர்களோடு இருப்பாராக. நற்செய்தியின் தூய வாழ்வுக்கு சிறந்த சாட்சிகளாய் திகழும் புனித வனத்து அந்தோனியாரின் பரிந்துரையால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இத்திருத்தலத்திலே மாட்சிமையுடனும் இரக்கத்துடனும் வீற்றிருப்பவரான எங்கள் பாதுகாவலரான புனித வனத்து அந்தோனியாரே, இறைவனின் பிரிய ஊழியரே, உமது ஆத்மா இறை அன்பினால் பற்றி எரிந்ததே. நாங்கள் அனைத்திற்கும் மேலாக இறைவனை அன்பு செய்யவும், அவரை மேன்மேலும் அறியவும், அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் பிறரையும் எங்களைப் போலவே அன்பு செய்து சகோதர பாசத்தோடு வாழ்ந்து விண்ணுலகில் நாங்கள் எல்லாரும் வந்து சேரும்படி எங்களுக்கு அருள் பெற்று தாரும். எங்கள் பாதுகாவலரான புனித வனத்து அந்தோனியாரே, எமது துன்ப வாழ்க்கையில் உமது பாதுகாவலை மன்றாடுகிறோம். எங்கள் மேல் இரக்கம் வைத்து எங்கள் குடும்பங்களில் நாங்கள் செய்கிற தொழிலையும் வேலைகளையும் ஆசீர்வதியும். உமது மன்றாட்டால் எங்களை வியாதிகளில் இருந்தும் தீங்குகளில் இருந்தும் காத்தருளும். துன்பப்படுகிறவர்களுக்கு மேலான ஆதரவை அளிக்கும் புனித வனத்து அந்தோனியாரே, உம்மை வேண்டுகிறோம். எங்கள் மேல் இரக்கம் வைத்து நாங்கள் பாவத்தில் விழாதபடி எங்களை காப்பாற்றும். பகை, வர்மம், சண்டை, உணவாகும் தன்மை, இரக்கமற்ற தன்மை ஆகிய தீமைகளில் இருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் அசட்டத்தனத்தை அகற்றி இனிமேல் திருவருள் சாதனைகளை அடிக்கடி தகுந்த விதமாய் பெற வேண்டிய ஆவலை எங்களுக்குள் தூண்டியதும். மேலும் அகில உலக திருச்சபைக்காகவும் திருச்சபையின் பணியாளர்களுக்காகவும் வேண்டுகிறோம். உமது புனிதமும் ஜெபத்தமும் வேட்கையும் எங்களையும் பற்றிக்கொள்ள வேண்டியதும். நாங்கள் யாவரும் உம்மோடு கூட விண்ணுலக நிலைவாழ்வில் பங்கு கொள்ள இறைவன் அருள் புரியும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். அமர்ந்து கொள்வோம். பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் பார்ப்ப